இந்த நாட்களில் நாம் கர்த்தருடைய சிலுவை காட்சிகளையும் அதனுடைய ஆசீர்வாதங்களையும் தியானிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். வசிக்கலாம் பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. போதும், ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. இந்த நாட்கள் கிறிஸ்து நமக்காய் ஈந்தளித்த மீட்பை நினைத்து பார்த்து நம்முடைய இரட்சிப்பின் விலை மதிப்பை தியானிக்கின்ற நாட்கள். ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களை கிருபையாக திருச்சபை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. கடந்த நாட்களிலே பரிசுத்த உபவாசம் என்று சொல்லி நான் பேசின செய்தி, அப்பாசியாவில் பேசின செய்தி உண்டு. அதனுடைய கடைசி பகுதியை நான் முடிப்பதற்கு நேரமில்லை. ஆகையால் நான் இங்கே தொடர்கிறேன். ஏசாயா 58ஆம் அதிகாரம், ஏசாயா 58ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்கள் வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். உபவாச நாட்கள் நம்மை நாமே வெறுக்கின்ற நாட்கள். அதே வேளையில் பசியில் இருக்கிறவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கின்ற நாட்கள். எங்கள் வீட்டிற்கு பின்பாக வந்தீர்கள் என்றால் 3 மணியிலிருந்து ஒரு பெரிய கூட்டத்தை நீங்கள் பார்க்க முடியும். இந்த நாட்களிலே ஆயிரக்கணக்கானோர் காத்திருக்கிறார்கள். ஒரு வேளை உணவு தந்துவிட மாட்டார்களா என்று சொல்லி காத்திருக்கிறார்கள். நானும் மிக பிரமாண்டமான உணவு என்று நினைத்தேன். அப்படி ஒன்றும் விசேஷம் அல்ல. இந்த தேசத்திலே இப்படிப்பட்ட ஜனங்கள் வாழ்வார்கள். ஆனால் தள்ளப்பட்ட தேசம், நெருக்கப்பட்ட தேசத்திலே எத்தனை பேர் பசியோடு வாழ்வார்கள், எத்தனை பேருடைய பசியை நாம் மாற்றியிருக்கிறோம் என்பதை நாம் இந்த நாளிலே நினைத்து பார்க்க வேண்டும். அப்படியாக பல காரியங்களை சொன்னாலும் கடைசி காரியம், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருப்பது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். What is the meaning of that? Do not hide yourself from your own flesh. Who is your flesh? Who is your head? Who is your flesh? சொந்த குடும்பத்தாருக்கு உன்னை மறைக்காமல் இருப்பது அல்லவோ உபவாசம். ஒளிவு மறைவை வைத்துக்கொண்டு நான் உபவாசிக்கிறேன் என்று சொல்லி உன் குடும்பத்தினருக்கும் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் நீ இல்லாமல் போவாயானால் அது ஏற்ற உபவாசம் அல்ல. உபவாசம் பண்ணினாலும் உன் மாம்சமானவனுக்கு நீ அவைலபிலிட்டியாக இருக்கணும். யூ ஹாவ் டு பி அவைலபிள் ஃபார் யுவர் ஃபேமிலி. தட்ஸ் வாட் காட் வாண்ட் டு சே தேர். யுவர் டைமிங் வித் யுவர் ஃபேமிலி, திஸ் இஸ் ரைட், தென் யூ கம் ஃபார் ஃபாஸ்டிங். அதர்வைஸ் கரெக்ட் தட் அண்ட் கம். குடும்பத்தோடு கூட எப்படி நேரம் செலவிடுகிறீர்கள், ஹவு யூ ஸ்பெண்ட் த குவாலிட்டி டைம் வித் யுவர் ஃபேமிலி. இஃப் இட் இஸ் ரைட், then you come in fasting, then it is acceptable. So there is a hierarchy how the Christians would spend the time. சபை கர்த்தருடைய வசனத்தின்படி ஒரு பிரமிடு உண்டு. You have that? Push the pyramid. Okay, so how you spend the time? Just I will show the picture and we will move on. So this is the biblical pyramids. How important you use your time. கீழே இருந்து மேலே போனோம். ஸோ கீழே இருக்கிறதுக்கு அதிக நேரம் கொடுக்கணும், மேலே போக போக டைம் குறையணும். ஸோ கீழே இருக்கின்ற காரியங்கள், முதலாவது காரியம் கடவுளுக்கு கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், obedience to God. அதுக்கு that is the first motto. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுங்கபடி முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு நாம் முழு முயற்சி எடுக்க. தட்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் கோல். வி ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் ஃபார் தட். எத்தனை மணி நேரம் இதற்காக நாம் செலவிடுகிறோம்? வாழ்க்கையில் ஒரு நாளை எடுத்துக்கொண்டால் இதற்காக எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள்? கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பதற்கும் அதன் அர்த்தங்களை புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிவதற்கும் நாம் எவ்வளவு முயற்சிக்கிறோம்? The second, your time with your partner, life partner, intimate partner. No one can replace that place. யாரும் அந்த இடத்தை இட்டு நிரப்ப முடியாது. அது துணைவனிடத்திலும் துணைவியிடத்திலும் காணப்படுகின்ற நேரம். The spending time with husband and wife. மேலே இருக்கிறது கீழே இறங்கிடக்கூடாது.
அதுக்கு அடுத்தது ஒன்று இருக்குல்ல, அது வந்து டக்குன்னு இதை இறக்கிறோம். திஸ் இஸ் த ப்ரையாரிட்டி. யூ கேன் ஹேவ் மெனி சில்ட்ரன், லவ்விங் சில்ட்ரன், பட் ஹூ இஸ் த ப்ரையாரிட்டி? மரணம் நம்ம பிரிக்கும் வரைக்கும்னு பிள்ளைகளாக கூட இருக்கணும்னு எழுதியிருக்கு இல்லை? அப்படியா வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க? இல்லை. நல்ல கவனிங்க. ஸோ தட் இஸ் த செகண்ட் பிளேஸ், பிகாஸ் இட்ஸ் லைக் எ ஹெட் அண்ட் ஃப்ளஷ். தலையும் சரீரமானது, அதை என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. ஆல்வேஸ் ட்ரை டு பி டுகெதர், ட்ரை டு பி டுகெதர் ஆல்வேஸ். தேர் ஆர் சம் இன்ஸ்டான்சஸ், சம் எமர்ஜென்சிஸ், some documentations, only you are traveling for that, then it's okay. Otherwise always try to be with one mind and always to be together. Leaving wife and going and enjoying, not acceptable. Leaving husband, going, enjoying and getting somebody in that place, that means we are going away from the godliness. Some situation we cannot avoid, that's sure, I accept. But what is your goal? Goal to be together. Spend quality time together. That will make you in Christ. அது உன்னை கிறிஸ்துவுக்குள்ளாக நிறுத்தும். அது உன்னை தெய்வத்துவம். Where you are spending time. அடுத்தது your children. ஆண்டவர் சொல்லிட்டார், வீட்டை கட்டகலாம் எங்கே வரக்கூடாது, சபைக்கு வரக்கூடாது. சபையை கட்டுறோன்ட்டு வீட்டை இழந்தோன்னா அது சாட்சி இல்லாத ஜீவியம். அது சாட்சி இல்லாத ஜீவியம். Many we see, we are busy in the ministry. சர்ச் எங்கே வருது பாருங்க, சர்ச் எங்கே வருது பாருங்க, 5 தான் வச்சுருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் யுவர் ஃபேமிலி, யுவர் கிட்ஸ், தேர் எஜுகேஷன்ஸ், தேர் காட்லினஸ், அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவர்களுடைய சுகம். ஸோ ஸ்பெண்ட் டைம் வித் தம். இந்த நாட்களில் நம்ம டைம் கொடுக்கலன்னா அது சோஷியல் மீடியாவில் தான் உட்காந்துட்ருக்கோம். ஸ்பெண்ட் டைம். Take some strict actions to be with them. நல்ல கவனிங்க. இது இல்லைன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைகள் கூட பேசலைன்னா வேறு யாராவது உங்கள் பிள்ளைங்க கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே? ஏன்னா nobody is there in my family to talk with me. யாரும் என்னோட கூட பேசுகிறதுக்கு இல்லை. குடும்பங்களை ஊரில் விட்டு விட்டு இங்கே இருப்பவர்கள் அங்கேயும் இங்கேயும் வீணா ரீல்ஸை பார்த்து, வீடியோவை பார்த்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதோட உங்கள் பிள்ளைகளோடு கூட பேசுங்கள். யூ மஸ்ட் ஸ்பீக் டு யுவர் சில்ட்ரன் எவ்ரி டே. எல்லா நாளும் நீங்கள் பேசணும் உங்கள் பிள்ளைங்கிட்ட. எப்படி இருக்கீங்க, என்ன செய்கிறீங்க, அம்மா என்ன செய்கிறாங்க, எப்படி படிக்கிறீங்க. யூ ஹேவ் டு ஆஸ்க் தம். So they will understand that somebody is listening, monitoring me. Give your life for your children as a place. அடுத்து you have to take care of yourself. உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பார்க்கணும். அதுக்குரிய நேரத்தை செலவழிக்கணும். அதுக்குரிய நேரத்தை என்ன செய்யணும், செலவழிக்கணும். எல்லாத்தையும் பார்த்தேன், என்ன இழந்தேன் அப்படின்னா, ஓடி 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 உங்களுக்காகவே ஓடி எனக்கு எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு நேரம் இல்லை, உன்னை டியூஷன் விட்றதுக்கு தான் எனக்கு நேரம் இருக்குது, உன்னை டான்ஸ் கிளாஸ்க்கு போக வைக்கிறதுக்கு தான் எனக்கு நேரம் இருக்குது, உன்னை திரும்ப கொண்டு வர்றதுக்கு தான் நேரம் இருக்குது. வா, யூ மஸ்ட் ஃபைண்ட் டைம் ஃபார் யுவர் ஹெல்த். உங்களை நீங்களே டேக் கேர் பண்ணலன்னா அதுக்கு பிறகு கீழே இருக்க 4 அடி வாங்கிறோம். யார் தலை, யார் தலை? ஹூ இஸ் லீடிங் த ஃபேமிலி? ஓகே? ஸோ இஃப் யூ ஆர் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. அதுக்கு தனியாக நேரம் ஒதுக்கணும். ஃபார் யுவர் க்ரூமிங், தாடியை வலிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். அப்படி தானே? ஹெல்த்துக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும், எக்ஸசைஸ்க்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். then only you will be healthy. நீங்கள் வந்திருக்க சூழ்நிலையில் the way we see the diseases keep increasing. டயபெட்டிஸ் இல்லாத ஃபேமிலி இல்லை. wherever we see, எல்லோரும் இப்போ கையில், முன்னாடிலாம் ஸ்டைலுக்கு கயிறு கட்டுவான், இப்போ ஒரு கயிறு கட்டியிருப்பான். என்னன்னு தெரியுமா? இட்ஸ் மானிட்டரிங் திஸ் blood sugar. இட்ஸ் நாட் ஃபார் ஸ்டைல். even the doctors, because they don't have time to take care of themselves. அவர்களை பார்த்து கொள்வதற்கு கூட நேரம் இல்லாத நாட்களுக்குள்ளாய் அபத்திருக்கிறோம். அடுத்தது, come to the ministry. If all these things right, spend time for the body of Christ. ஏதாவது ஆண்டவருக்காய் செய்யுங்க. Do something for God.
பக்கத்தில் இருக்க ஒருத்தரையாட்டு பேசி பிரச்சனையில் இருக்கிறவங்கள கவலைப்படாதங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏதாவது செய்கிறோமா ஆண்டவருக்காக, ஸ்பெண்ட் சம் டைம் ஃபார் தி சர்ச் மினிஸ்ட்ரிஸ். அது அழைப்பு இருந்தால் தான் செய்யணும். இட் ஷுட் பி பார்ட் ஆஃப் யுவர் மினிஸ்ட்ரி. அழைப்பு இருந்தால் 5 ஊழியத்துக்குள்ளே வரணும். அழைப்பு இருந்தால் மற்றவைகள்னு ஒரு அட்டவணை இருக்குது, அதில் எல்லோரும் வந்துடுவாங்க. கிறிஸ்துவின் சரீரத்தில் வேலை செய்யாத உறுப்புன்னு ஒன்றும் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங், எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங். சின்ன நகை இருந்தாலும் சொரிகிறதுக்கு வேணாம் எறும்பு கடிக்கும்போது, அப்படி தானே? அதை செல்லது சொரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஐ டோல் வி நீடட் தட், கீப் இட், வி நீடட், டோன்ட் புஷ் அவே, கீப் இட் தட். நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட் இஸ் யுவர் ஒர்க். வி ஆல் ஆர் ஹியர் ஃபார் ஒர்க். ஒரு வேலைக்காக இருக்கிறோம், ஒரு வேலை நிமித்தம் அங்கே இருக்கிறோம். வி ஆல் ஆர் இன் ஒர்க் வீசா, ரைட்? வி ஆல் ஆர் இன் ஒர்க் வீசா. Children are in family visa, but because of your father work visa. Otherwise, we don't have. So you must concentrate on your work. Spend time. 8 hours you have to give, no other way. That is a labor law. குறைஞ்சது 8 மணி நேரம் இந்த தேசத்தில் என்ன செய்யணும்? நம்ம வேலை பார்க்கணும். இப்போ 6 மணி நேரம்னு சொல்லியிருக்காங்க. அது நோன்பு இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்னு அப்படி அதில் நிறையா ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். பட் 8 hours, 8 hours இங்கே நிறைய நேரம் போயிடுது. அதனால் நமக்கு ஓய்வு கிடைக்கிற நேரம்லாம் கீழே இருக்கிற 5ஐயும் பார்க்கணும். கீழே இருக்க 5ஐயும் என்ன செஞ்சிடும் பார்க்கணும். ஒரு நாளில் முக்கியமான நேரம் எங்கே போகுது, அதிகமான நேரம் எங்கே போகுது? வேலையில் போயிடுது, அப்படி தானே? வேலையில் போயிடுது. அதனால் கீழே உள்ளதை எட்டி பார்க்குறதே கிடையாது. கீழே உள்ளதை எட்டி பார்க்குறதே கிடையாது, நேரமே இருக்காது. எல்லாம் கவனிங்க. அடுத்தது என்ன வருது? அப்போ இந்த மனைவி குழந்தைகள்லாம் இருக்காங்களே, அவங்களாம் இங்கே இல்லையோ? அப்படி ஒரு டவுட் இருக்குல்ல. Understand, this is not the husband and wife and children. This is your brothers and sister, mom and dad. அதுக்கு தான் அடுத்தாப்புல கொண்டு வராங்க. அவங்க எங்கே இருக்காங்க? லேடரில் எங்கே வந்துட்டாங்க? நிறைய பேருக்கு எங்கே இருக்காங்க தெரியுமா? ஸ்பௌஸ் இருக்க இடத்துல இருக்காங்க. அதான் பிரச்சனை. many problems I see. பிரதர் நல்லா தான் இருந்து அவ அக்கா உள்ளே வந்தால் எல்லாத்தையும் கெடுத்துட்டா. பிரதர் எங்கள் வீட்டுக்கு வர மாட்டேங்கார், அக்கா வீட்டுக்கு போகிறாரு. ஆஹா, யூ ஹாவ் டு ரிப்பண்ட் மை டியர் பிரதர்ஸ். நீ மனம் திரும்ப வேண்டும், நீ மனம் திரும்ப வேண்டும். தட் இஸ் வேர் யூ ஆர் லூசிங் யுவர் ஃபேமிலி லைஃப். தட்ஸ் வேர் யூ ஆர் லூசிங் யுவர் ஜாய். யூ டிட் நாட் டிட்டாச் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி. யூ நீட் டு ஸ்பெண்ட் டைம். இட் இஸ் இன் ஹைராக்கி. அதில் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, நேரம் இருக்குது. ஆனால் எதற்கு அதிக கீழே இருந்து மேலே மேலே போக நேரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கணும். Otherwise you will lose your quality time with your children. Your own children will suffer. Your own wife will suffer. அதனால நேரம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு அல்ல. You have to give. You have to give. அங்கே எனக்கு ஒரு குடும்பம் தெரியும், பணக்கார குடும்பம். நான் 3ஆப்பு படிக்கும்போதே அவங்க கோடீஸ்வரர்கள். நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே அவங்க கோடீஸ்வரர்கள். அவங்க கிரிக்கெட் பேட்டு லீவுக்கு வாங்கிட்டு வருவாங்க, அதுக்கு நான் காத்திருப்பேன். அவங்க வந்தால் தான் நல்ல குவாலிட்டி பேட்டு கொண்டு வருவாங்க, நான் காத்துட்ருப்பேன். அப்போமே அவ்வளவு இருந்தது. அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிஞ்சுது. தகப்பன் வீட்டில் நல்ல வசதி இருந்த உடனே இந்த பொண்ணு அடிக்கடி தகப்பன் வீட்டுக்கு வந்துடுவா. ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 பேருக்கும் திருமணம் முடிஞ்சுது. அடிக்கடி வந்துடுவா. அவங்க அப்பா வயசு வச்சு he take lot of money. லாஸ்ட்டில் அவங்களோட அண்ணனுக்கு திருமணம் ஆச்சு. இவன் அடிக்கடி வர்றது யாருக்கு பிடிக்கல? அண்ணியாருக்கு பிடிக்கல. லாஸ்ட்டில் யார் வின் பண்ணுறாங்கிறது வந்துடுச்சு. லாஸ்ட்டில் தட் பிரதர் ஹேஸ் டு டிவோர்ஸ் ஹர் ஒய்ஃப். லாஸ்ட். நல்ல கவனிங்க. இந்த ஹைராக்கி மாறிச்சுன்னா பிரச்சனை வந்துடும். உங்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல அந்த குடும்பத்துக்கும் பிரச்சனை அது வந்துடும். திஸ் இஸ் அ நேச்சர், இது காட்ஸ் கிரியேஷன். அது வந்துடும். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து அவங்க பேரண்ட்ஸு எவ்வளவோ போராடி அந்த பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 2வது வந்தவா மிடுக்கி.
அவளை உள்ளவே விடலை, டோர்லேயே நிறுத்திட்டா, நீங்கள் வரக்கூடாது, கெட் அவுட். சொல்லி கொடுத்துட்டாங்களோ என்னமோ தெரியல. வெரி ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங். இப்போ கம்ப்ளைண்ட், எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. எவ்வளோ நாள் தான் விடுவாங்க, எவ்வளோ நாள் தான் விடுவாங்க? நல்ல கவனிங்க, உங்கள் சமாதானத்துக்கு எடுத்துரும். உதவி செய்யலாமே தவிர அவர்களை நாம் சுமக்க முடியாது. யூ கேன் ஹெல்ப் தம், பட் வி கேன் நாட் கேரி. வி கேன் நாட் கேரி, தே ஹாவ் டு கேரி தெம் செல்ஃப். இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால் நம்மளை பற்றி தப்பாக சொல்லுவாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ யார் சர்டிஃபிகேட் யாருக்கு தேவை? யார் சர்டிஃபிகேட் யாருக்கு தேவை? நோ நீடு. பாரு, பொண்டாட்டி பின்னாடி போயிட்டான்னு சொல்லுவான். ஆஹா, அப்போ தான் நமக்கு உள்ள குத்தம். இப்போ என்ன ஆகிட போகுது? 3 மந்திரம் தாங்க வீட்டை சமாளிக்கிறதுக்கு. சரிம்மா, சாரிம்மா, நீ சொல்கிறதெல்லாம் சரிம்மா, முடிஞ்சு போச்சு. 3 மந்திரம் தான். ஒன்லி 3 things brothers, you follow it. நீங்கள் செய்கிறீங்களோ செய்யலையோ, இந்த 3ஐயும் போட்டு தள்ளியிருக்க. சரிம்மா, சாரிம்மா, நீ சொல்கிறதெல்லாம் சரிம்மா, முடிஞ்சது ஸ்டோரி. உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். சிம்பிள். பீப்புள் டோன்ட் நோ திஸ். People don't know this. Then the last letters is for your friends and others, colleagues or anything there. இப்படி விதத்தில் சரியாக வச்சு பாருங்க, நாட்கள் போகிறது தெரியாது. எங்களுக்கு நேரம் இல்லை. We don't have time to come to the last one like hobbies. We don't have time. முக்கியத்துவம் குறைந்த விஷயங்களுக்கு குறைவான நேரம், மிக முக்கியமான விஷயங்களுக்கு அதிக நேரம். இஃப் யூ கன்ஸ்ட்ரக்ட் யுவர் லைஃப் லைக் திஸ், தென் கம் இன் ஃபாஸ்டிங். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே தான் இழந்துட்டோம். இங்கே தான் ஒரு குவாலிட்டி லைஃப், கனமுள்ள ஒரு வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியல. Tell your brothers and sisters, this is for my family. This day is for my family. I will see you later. Nothing wrong in that. Nothing wrong in that. என்ன சொல்லிட போகிறாங்க? அவங்க சொல்லி என்ன ஆகிட போகுது? ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருந்தீங்கன்னா, நீதியாக இருந்தீங்கன்னா, யார் உங்களை அசைக்க முடியாது, யார் உங்களை அசைக்க முடியாது. ஸோ ட்ரை டு ஹாவ் திஸ் ப்ராக்டிஸ் ஃப்ரம் டுடே. இட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். குடும்ப சமாதானத்தை எந்த சத்துருவும் திருட முடியாது. சந்தோஷமாக இருந்து கஷ்ட காலங்களிலும் காரியங்களை கர்த்தருக்காய் ஸ்தாபிப்பீர்கள். Be careful to follow these ladders. I don't want to spend more time here. I want to tell you, சிலுவையின் மேன்மை என்ன, அது தியானிப்பதின் மேன்மை என்னங்கிற காரியங்களை இந்த நாளில் நான் பேச விரும்புகிறேன். But I feel that this is very important. That's why when I was meditating, God told me to list out. As I list out, it was in English, then I transferred to Balan, bring it in Tamil. நல்ல கவனிங்க. பிரெட் ஆஃப் லைஃப்பில் குவாலிட்டி, யூ ஷுட் ஹாவ் அ குவாலிட்டி லைஃப். என் நேரம் ஹாபிஸ் இருக்குல்ல, லாஸ்ட்டில் இருக்குது. வாரத்துக்கு ஒரு சினிமா படம் பார்க்கணுன்னா முடியாது. கேர்ஃபுல், நேரம் இல்லை. நல்ல கவனிங்க. ஷுட் பி லாஸ்ட். எப்போமோ ஒருக்கா எங்கேயோ பார்த்தா இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நல்ல கவனிங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய பாடும் மரணங்களால் நமக்கு உண்டாகும் ஆசீர்வாதங்கள் என்ன? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. ஒரு கூட்டத்தாருக்கு அது முட்டாள்தனமாக இருக்கிறது. ஒரு கூட்டத்தாருக்கு that's a power of God, தேவ பலனாய் இருக்கிறது. ஏன் இந்த சிலுவையை 2000 வருடங்களுக்கு மேலாகவும் நாம் தியானிக்க வேண்டும்? அப்படி இருக்கின்ற ஒரு கேள்வியை நாம் வைப்போமே ஆனால், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை பாவத்தின் பயங்கரத்தை நமக்கு காண்பிக்கின்றது. வாட் இஸ் த டேஞ்சர் ஆஃப் சின்? ரோமர் 6:23 வாசிப்போம். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம்.
தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். I told you that some timeline, if you are not following that, you somewhere எங்கேயோ ஒரு இடத்துல பாவம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது அழிவுக்கு நேராக கொண்டு செல்லுகிறது. அது உன் ஜீவனை மரணத்திற்கு நேராக, மரண வேதனைகளுக்கு நேராக நடத்துகிறது. அதான் பாவத்தின் கொடூரம். நிறைய பேர் பாவத்தினுடைய கொடூரம் என்ன என்பது தெரியாமல் அதனோடு கூட விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். 1870-71 பிரான்ஸ், இட்டாலியன், ஜெர்மனியோட யுத்தம் நடந்த நாட்களிலே ஏராளமான குண்டுகள் வீசப்பட்டன. அதில் வெடிக்காத சில குண்டுகள் கிடந்தது. ஒருவர் அதை பார்த்தார். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அது வெடிகுண்டுனே தெரில. எடுத்துக்கொண்டு தங்கள் வீட்டு ஷோகேஸில் வச்சுட்டார். அவரை பார்ப்பதற்கு ஒரு நண்பர் வருகிறார். அவர் மிலிட்ரியில் வேலை பார்த்தவர். அவர் பார்த்துட்டு அவங்க ஷோகேஸை பார்த்துட்டு, இது என்ன இங்கே கொண்டு வச்சுருக்கீங்க? இது மிக அபாயகரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதே. இது வெடிகுண்டு அல்லவோ? இது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார். அவர் சொன்னார், அது தெரியாதா, ஏதோ அழகாக இருக்குன்னு கொண்டு வச்சுட்டேன். நிறைய வெடிகுண்டுகள் அழகு என்கிற போர்வையில் வீட்டில் இருந்து கொண்டு இருக்கின்றன. We don't know that sin. ரெண்டு வாரத்தில் சொன்னேன், நாத்தான் தீர்க்கதரிசி வந்து தாவீதுக்கு சொல்லும் வரைக்கும் அவன் விபச்சாரத்தில் விழுந்தான். அது பாவம் என்பது அவனுக்கு தெரியாது. உரியாவை கொன்று போட்டான், கொலைகாரன் என்பது அவனுக்கு தெரியாது. தெரியாமலே பாவம் நமக்குள் குடிகொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தேவை. ஆதாம் உருவாக்கும் பொழுது தேவ சாயலாய் உருவாக்கப்பட்டான். அவன் உருவாக்கப்படும் பொழுது எந்த இரத்தமும் அவனுடைய ஆசீர்வாதத்திற்கென்று சிந்தப்படவே இல்லை. Look at the creation. மனிதனுடைய சிருஷ்டிப்பை நோக்கி பாருங்கள். தேவன் சகலவற்றையும் நன்மையாக அவனுக்கு உண்டாக்கினார். அதற்காக எந்த இரத்தமும் சிந்தப்படவில்லை. ஆனால் அவன் பாவம் செய்த பொழுது, தொடாதே என்று சொன்னதை அவன் தொட்ட பொழுது தேவ சாயலை இழந்தான். நிர்வாணமாயிருந்தார்கள். இலைகளால் தங்களுக்கு ஆடைகளை உண்டாக்கி கொண்டார்கள். அது அவர்களை மூடுவதற்கு போதுமானதாக அல்ல என்ற பொழுது ஆண்டவர் தோளினால் அடிய ஒரு ஆடையை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொண்டு வருகிறார். ஆதியாகமம் 3:21 அதை நாம் வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை இந்த தோல் உடைகள் எங்கேருந்து வந்தது? இப்போ நீங்கள் போடுற ஜாக்கெட்ல எல்லாம் உள்ள அழகாக ஸ்மூத்தாக இருக்குல்ல, அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இட்ஸ் ஃப்ரம் த அனிமல். எங்கேருந்து வந்துச்சு? அனிமல். ஸ்பெஷலி ஆட்டுக்குட்டியினுடைய தோல்கள். குளிர் பிரதேசங்களிலே வளர்க்கப்படுகிற ஆட்டுக்குட்டியினுடைய தோல்கள் பதனிடப்பட்டு அவைகள் ஜாக்கெட்ஸாக வெளியே வருகிறது. குளிர்காலங்களிலே, குளிர் தேசங்களிலே நாம் பயன்படுத்துகிறது. அதனால தான் மலை தேசங்களில் இருக்கின்ற ஆடுகளும் மிருகங்களுக்கும் எந்த ஸ்வெட்டரும் போட வேண்டிய தேவையில்லை. தேவன் அதற்கென்று அதை சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆட்டினுடைய தோல் உரிக்கப்படுமே வேணால் அந்த ஆடு கொல்லப்பட வேண்டும். அப்போ தான் தோலை உரிக்க முடியும். அப்படி தானே? தோலை உரிச்சாதான் ஆடைகளை உண்டு பண்ண முடியும். அதற்காக அந்த ஆடு கொல்லப்பட வேண்டும். அந்த ஆடு கொல்லப்பட்டால் முதலாவது அதனுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால தான் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. உனக்காகவும் எனக்காகவும் அவர் உடைக்கப்பட்டபடியினால் நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டது, மன்னிக்கப்பட்டது. அதுதான் பாவத்தின் கொடூரம். இதை தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்! பாவம் இருந்த காலம், ரட்சிக்கப்பட்ட காலம் என்று சொல்லி ரோமர் 6 பிரிக்கலாம். அதில் ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசிப்போம். 6:20 வாசிப்போம்.
பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். நீதி என்பது உங்களிடத்திலே இல்லை, நீங்கள் நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? நல்ல கவனிங்க. இப்ப கொஞ்சம் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு இருக்கின்ற வாழ்க்கைக்கும் நீங்க ரட்சிக்கப்பட முன்னாடி இருக்கின்ற வாழ்க்கைக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நல்ல கவனிங்க. ஐ ஜஸ்ட் இமேஜின் மை லைஃப். கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு பாரம்பரிய கிறிஸ்தவனாக வாழ்ந்த காலம். நானும் மற்ற பிள்ளைகளை மாதிரி சகஜமாக கெட்ட வார்த்தை பேசுவேன். நீ என்ன பேசுறது? நீ ஃப்ரெஞ்சு பேசினா நீ 8 அடி பாய்ஞ்சா நான் 16 அடி பாய்வேன். அப்படிப்பட்ட வாழ்க்கையோடு கூட வாழ்ந்தோம். I am just remembering my life, how it was. Now I am thinking, கோபத்தில் கூட கெட்ட வார்த்தை வாயில் வர மாட்டேங்கி. How it's changed, how it's changed. பழைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கும் பொழுது வெட்கமாக தோன்றுகின்றது. lasting eyes, இச்சை நிறைந்த கண்கள், கெட்ட வார்த்தை நிறைந்த நாவுகள், கோபம். Now I turn back my life before the salvation. பாவத்திற்கு அடிமையாயிருந்த காலம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை என்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கின பொழுதோ. வாசிக்கலாம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இப்பொழுது உங்கள் வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. What is that? It's that life. அந்த வாழ்க்கை பாவத்தில் கிடந்து உலகத்தோடு உலகமாய் ஒட்டிக்கொண்டு இருந்த நாட்கள். I don't have any blessing. தரித்திரம், சாபம், கடன், பாரங்கள், தரித்திரங்கள், அறிவில்லை, படிப்பில்லை, இருள். சுவிசேஷம் மட்டும் இந்தியாவுக்கு வரலன்னா என்ன ஆயிருக்கும்? மிஷினரிகள் மட்டும் வெளிச்சத்தை கொண்டு வரலன்னா என்ன ஆயிருக்கும்? நானும் நீனும் ஒரு பனைமரத்துக்கு கீழே இருந்துகிட்டு இருந்திருப்போம். நோ எஜுகேஷன்ஸ், நோ லைட். வெட்கமாக தோன்றுகிறது. சரியான வஸ்திரங்கள் கூட உடுக்காமல் பாவத்திற்கு அடிமையாக இருந்து கொண்டிருப்போம். பாவம் செய்த பொழுது ஆதாமும் ஏவாளும் நிர்வாணமாக்கப்பட்டார்கள். பாவத்தின் கொடுமை இருக்கிறவர்கள் தான் அப்படி வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். ஒரு காலத்திலே ஆரிய ஆதிக்கம், பெண்கள் மேலாடை உடையக்கூடாது என்று சொல்லி இருந்த நாட்கள் அல்லவோ நம்முடைய தேசங்கள். இந்த இருட்டாட்டத்தை கிழித்து எரிந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவோ, தேவனுடைய மிஷனரிகள் அல்லவோ. That's why we remember those days. It's going towards the destruction. உடன்கட்டை ஏறுதல்ங்கிற சதி எத்தனை பேருடைய, எத்தனை இளம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தீட்டு கொளுத்தியது. மரணம், தேவதாசி முறைகள் எத்தனை இளம் பிள்ளைகளை விபச்சாரிகளாக மாற்றியது. Today that is the war in Tamil Nadu. எத்தனை பேருக்கு தெரியும்? That is the war. நல்ல கவனிங்க. 22வது வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, now you deliver. எப்பொழுது விடுதலையாக்கப்பட்டீர்கள்? Because you received the gospel of Christ. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் உங்களுக்கு வந்தடைந்ததினால் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள். How many of you know you are delivered in Christ from sins? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்தவனாய் இருக்கிறேன் என்று இன்னும் பாவ காரியங்களில் இருந்து விடுதலை இல்லாவிட்டால் நீனும் ரட்சிக்கப்படவில்லை, அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறாய் என்று நிச்சயமாக சொல்லுவேன். நிச்சயமாக சொல்லுவேன். ஒருவர் இருந்தார், சொல்லிக் கொண்டிருந்தார், நான் ஊழியம் செய்ய கஷ்டப்பட்ட காலம் வந்த பொழுது, பிரெட் ஆஃப் லைஃப் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலே உணவு கொடுத்தோம், ஏந்தினோம், தாங்கினோம். முடிந்து ஊருக்கு சென்றார், மறுபடியும் வந்தார். வந்த பொழுது அவருடைய ஆஃபர் நல்லா இருந்தது. நான் ஊழியம் செய்வேன் என்று சொல்லி பிரெட் ஆஃப் லைஃப்க்கு கவிதை பாடினவர்.
நான் பசியா இருக்கும்போது எனக்கு சாப்பாடு போட்டது என்று சபைக்கு கவிதை பாடினவர். பணம் வந்த பொழுதோ என் ஊழியர்கள் தொடர்ச்சியாக கொண்டு சந்தித்தார்கள். வந்தார், ஒரு நாள் வந்தார், ஏன்டா 20 கோடி கடன் வாங்கியிருந்தார், அதை மட்டும் தந்துட்டு திரும்ப போயிட்டார். ஒரு நாள் எனக்கு மருத்துவமனையிலிருந்து ஒரு கால் வந்தது. என்ன, இப்படி ஒருவர் இறந்திருக்கிறார், உங்கள் நம்பர் தான் இருக்குது. ஓ மை காட். அவர் புரோட்டாஃப்ளை பேரை சொல்லிட்டாரு. அத்தனை பணங்களும் வட்டிக்கு விரயம் கொடுத்து பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ். வர்ற சேலரி வீட்டுக்கு அனுப்ப வேண்டாம், வீட்டில் நல்லா இருக்கிறாங்க, அங்கே அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, எங்கள் சிஸ்டர்ஸ் வேலை பார்க்குறாங்க, அதனால் வர்ற பணத்தெல்லாம் இங்கேயே விட்டு வட்டிக்கு மேலே வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி. அவருக்கு டைம் ஒன்லி வட்டியை கலெக்ட் பண்ணுறதுனால தான் he died. பாவத்தின் சம்பளம் மரணம். விடுதலையாக்கப்பட்டாயோ? எதிலே உழண்டு கொண்டு இருக்கிறாய்? அதே பாவம் ஒரு நாள் உன்னை கொன்றுவிடும். ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். குடி வெறி உன்னை ஆட்கொண்டு இருக்கிறதோ? You are traveling towards the death, my brother. Get delivered. Jesus name. இயேசுவின் நாமத்தினால் விடுதலையாக்கப்படுவாயாக. பாவம் அழிவை தான் கொண்டு வரும், அது மரணத்தை தான் கொண்டு வரும். ஆனால் பரிசுத்தமாக்குதல் உன்னை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு வந்து நிறுத்தும். அதற்காகத்தான் இயேசு கல்வாரி சிலுவையில் அடைக்கப்பட்டார். அது பாவத்தின் கொடூரம். இந்த நாட்களிலே பாவங்கள் பொழுதுபோக்காய் மாறிவிட்டன. என்டர்டைன்மெண்ட்ல தான் பாவம் வருது தெரியுமா? ட்ரிங்கிங் எப்போ வருது? வீக்கெண்ட் கெட் டுகெதர். ஒரு நாளும் இல்லாத அளவிற்கு இன்னைக்கு ரெசார்ட் பிஸ்னஸ் இஸ் இன்க்ரீஸ்ட். பீப்புள் கோ அண்ட் ட்ரிங்க் in the resorts the weekend. ஏன்னா வாரம் ஃபுல்லாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வேலை செய்கிறாங்களாம், அதனால் அழுத்தம். சபைக்கு போ, சர்ச்சில் ப்ரேயர் நடக்க போ. எங்கே போகிறாங்க? பார், ட்ரிங்கிங். பட்டணத்தில் பாருக்கு போகிறான், கிராமத்தில் ஆத்தங்கரையில் குடிக்கிறான். எங்கள் ஆற்றுக்கு வழியாக ரொம்ப நாள் ஆச்சே, நாங்கள்லாம் குளிச்ச இடம் போய் பார்க்க போனால் கால் வைக்க முடியல, எல்லாம் பாட்டல். வளர்ந்த தமிழ்நாடு, பாட்டல் நடக்க முடியல. என் பிள்ளைகளை கொண்டு இங்கே தான்ப்பா அப்பா குளிச்சேன்னு காமிக்க போனால் அது என்ன பாட்டல்னு கேட்குது. எவ்வளோ ஆசீர்வாதமான தேசத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. தென் ஐ டேக் தம் பேக். கால் வைக்க முடியல, அத்தனை பாட்டல்கள் எல்லாம் கவனிங்க. இப்போ அதெல்லாம் போயிட்டு இப்போ எல்லாம் கஞ்சா வந்துடுச்சு, கிராமத்துக்கு கிராமம். பக்கத்து மாநிலத்திலேருந்து ஊடுருவி வந்துட்டு யங்ஸ்டர்ஸ். அதனால தான் அவன் செய்கிறது என்னன்னு தெரில, வயலன்ஸ், பாவன்னு தெரில. அது உள்ளே போன பிறகு வர்ற போதை மயக்கத்தில் கொலை பண்ணுறோங்கிறது கூட சென்ஸ் இல்லை. பாலியல் பலாத்காரம் செய்கிறங்கிற சென்ஸ் கூட இல்லை, வயலன்ஸ், செக்ஸுவல் இம்மொராலிட்டி, பாலியல் இச்சைகள். ஒரு நாளும் இல்லாத லெவலுக்கு இன்றைக்கி பஸ் சர்வீஸ் இன்க்ரீஸ் ஃப்ரம் சிட்டி டு வில்லேஜஸ். ராம்னி பஸ் ஓனர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார், எங்கள் பிஸ்னஸ் நல்லா தான் இருக்குது, ஆனால் எங்கள் பிஸ்னஸோட இன்னொரு ஸ்ட்ரகிள்ஸ் என்னென்னா அந்த ஸ்லீப்பர் கோச்சை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் சொல்லிட்டு சொல்கிறாரு, பேரண்ட்ஸ், இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட், யூ புக் த டிக்கெட் ஃபார் யுவர் கில்ஸ். உங்கள் பிள்ளைங்க ஒரு பட்டணத்தில் ஒரு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் புக் பண்ணிடுங்க. ஏன்னா அது புக் பண்ணிக்கினா அது கூட யார் புக் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியல. எங்கள் டிரைவர்ஸும் எங்கள் கிளீனர்ஸும் இந்த வண்டியை க்ளீன் பண்ணும்போது they found condoms in the bus where we are going through. பாவம், பொழுதுபோக்கு, நீங்க புக் பண்ணிருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. முடியல. even they fixed cameras inside the cabins nowadays because of this. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சேலத்தில் வேலை பார்க்குறான், நர்சிங் காலேஜ் டியூட்டராக வேலை பார்க்குறான். அவன் சொன்னான்,
டேய் வீக்கெண்ட் ஆனால் பெங்களூர் பஸ்லாம் ஃபில் ஆயிடுதுடா. ஏன்னா சேலத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்குது, அதனால எல்லாம் எங்கே போயிடுது, பெங்களூருக்கு போயிடுது. They are spending their time in Bangalore. பாவம். இப்படி பெங்களூருக்கு போய் வாழ்க்கையை கெடுத்து கொண்டவர்களை நான் அறிவேன், ஈவன் ஆஃப்டர் தேர் மேரேஜ். ஏன்னா இந்த காலத்தில் போனால் செல்ஃபியும் எடுத்துக்கிறாங்க. ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் he is releasing that to blackmail the husbands. தெரியுமா? மாட்டிக்கொள்ளாதே. Take care of your teenagers. வீட்டில் இருக்கிற இளம் வாலிப பிள்ளைகள் keep eyes, boys and girls together. I'm not telling only about the girls, even boys and girls. Why we speak? யாரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக தன்னுடைய ஒரே குமாரனை தந்தார். Not only me, take about அண்ணன் முகன் சிலாசரஸ் interview, take about Pastor Gabriel interview, all people are talking, we have to specialize. நம்ம நிச்சயமாக இதுக்கு விசேஷ கவனம் சபை கொடுத்தாக வேண்டும் என்று பேசுகிறார்களா இல்லையா? ஏனால் பாவம். இந்த நாட்களிலே பார்ட்டி அடுத்தது, அப்படிதானே? பார்ட்டி 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 பார்ட்டி. என் கூட ஒரு சிஸ்டர் வேலை பார்த்தாங்க, எங்கள் பில்டிங்கிலே இருந்தாங்க. நானும் அவங்க எபோவ் 55, நான் அப்போ எபோவ் 25. அதனால் போகும்போது என் கார்லேயே கூப்பிட்டு போவேன். டியூட்டி முடிஞ்ச பிறகு நாங்கள் ஒன்றாவே வருவோம். நான் கல்யாணம் முடிஞ்ச பிறகு எனக்கு வீடு பார்த்து தந்ததும் அவங்க தான். அவங்க மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சது. ஒரு நாள் சாட்டர்டே 2 பேரும் மார்னிங் டியூட்டிக்கு போனோம். ரொம்ப டல்லாக இருந்தாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். என்னடா பிரபு சொல்கிறது, வியாழக்கிழமை ஆனால் போன பார்ட்டி ரெண்டும் வர்றது சனிக்கிழமை தான் திரும்ப வருது, என்ன ஏதுன்னு கேட்க முடியல. நான் சொன்னேன், இந்த ஊர்லையா? இந்த ஊரில் தான் பார்ட்டி பார்ட்டி பார்ட்டி. ஒரு நாள் கேட்டாங்க, என் பையன் சொன்னான், இனிமேல் நமக்கு ஒத்து போகாது, நம்ம தனி குடித்தனம் போயிடுவான்ட்டான். ஒரே வார்த்தையில். நல்ல கவனிங்க. ஏசி முத்தையா கமிஷனராக இருந்த காலத்தில் சென்னையில் இருந்தது எல்லாம் டான்ஸ் கிளப்பு, பயங்கர டான்ஸ் கிளப்பு. அப்போ அவர் அதை கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு வந்தார் டான்ஸ் கிளப்பை. இப்போ அதெல்லாம் கிடையாது. I visited Chennai in my vacation, the seashore. All the married, unmarried, who don't know whose husband, whose wife, nobody, now all dance together. Dance India, dance now. IT blooming has given a lot of money. நான்லாம் 1200 ரூபாய்க்கு சம்பளத்தில் ஏறினேன். இப்போ ஏறுறவன் 30,000 ரூபாய்க்கு குறைஞ்சது உள்ளே போகிறான். ஆடாமல் என்ன செய்வான்? ஆடாமல் என்ன செய்வான்? The sin become entertainment. Picnic, I will tell you, if the school take picnic, send your children. If the college take picnic, send your children, because there are rules and regulations. But if otherwise, as a family, you go for picnic. No other picnic. As a friends, we are going. No. As a college colleagues, we are going for picnic. No. Stop. வேதம் சொல்கிறது, பாவத்திற்கு எதிராக இரத்தம் சிந்து வரைக்கும் நீங்கள் போராடவில்லையே, போராடி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. We have to put the strict rules and regulation to fight against sin. ஏனென்றால் சத்துருவானவன் யாரை விழுங்கலாம் என்று தீவிரித்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே சபையானது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனோடு கூட எழும்ப வேண்டிய காலம் இந்த காலம். அதனால தான் கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காய் அடிக்கப்பட்ட பொழுது அவருடைய ஒவ்வொரு சரீரத்தின் அவயங்களும் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டது. கடைசியாக ஈட்டியால் அவர் மார்பிலை குத்தினான், அவருடைய இருதயத்தை தொலைத்தது, அவருடைய ஜீவன் முடிந்தது. அதான் பாவத்தின் கொடூரம். Every organs of Jesus Christ
has been pierced. இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு அவயங்களும் உன்னுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் அடிக்கப்பட்டது. கடைசியாக ஈட்டியால் அவன் அவருடைய இருதயத்தில் ஏட்டி குத்தினான். That's the death point of Jesus Christ. அறிவாயோ? அதனாலதான் என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தன் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவே, பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவே, பேரொளி வீசிடும் தூய கண்கள். என்னை நோக்கி பார்க்கின்றன தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன தம் காயங்களையும் பார்க்கின்றன. தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகிறார். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகிறார். என் பெருமை என்னில் இடம் பெற்றார். உன்னை பார்த்திட ஏங்குகிறார். தன்னுடைய ஒரே குமாரனை கொடுத்தார், ஒருவரும் கெட்டு போகாதபடி. Nobody should lose their life. யாரும் கெட்டு போக கூடாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3:15 வாசிப்போம். அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். That's underline. God don't want you to be spoiled. God don't want anyone to be spoiled. That's why God speaks. That's why God correct. அதற்காக இயேசு அடிக்கப்பட்டார். அதற்காக இயேசு இரத்தம் சிந்தினார். யாரும் கெட்டு போக கூடாது. And he has to come all the way to eternal life without spoiling. What is the meaning of that? வாழ்க்கையினுடைய எந்த பகுதியிலும் எந்த நேரத்திலும் வாழ்நாட்கள் முழுவதும் நீ கெட்டு போக கூடாது என்பது ஆண்டவருடைய ஏக்கம். நித்திய ஜீவன், when you are finishing your life on the earth, பூமியிலே ஜீவனை நாம் முடிக்கிற பிறகு நமக்கு நித்திய ஜீவன் வாக்களிக்கப்பட்டு இருக்கிறது. அது வரைக்கும் நீ கெட்டு போக கூடாது. That's why we connected with Jesus Christ. எல்லாகவனிங்க, we good in child, excellent. We good in teenage, good. We excellent in adult, good. We are good after marriage life, good. But when you come to old age, நீதிமான் முதிர் வயதிலும் கனி கொடுப்பான்.
every stage you can fall. எல்லா இடத்துலையும் விழுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால தான் நீ கெட்டு போகக்கூடாது எந்த சூழ்நிலையிலையும். சொல்றார், நீ குழந்தையாக இருக்கும்போது குழந்தையாய் போல பேசினேன். when I am mature I speak like mature. move unto the perfection. சம்பூரணமாகும்படியாக பரிபூரணமாகும்படியாக கடந்து செல்வோம். ஏனென்றால் நித்திய ஜீவன் வரைக்கும். there are many good leaders in the world. ஏராளமான நல்ல தலைவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். நேற்றைய தினத்திலே தலைவர் நல்லகண்ணு அவர்கள் மறைந்தார்கள். கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஈவன் his body he given to the medical student. there are very good leaders, excellent leaders. அவங்களால நிறைய ஆசீர்வாதம் பெற்றிருக்கோம். பெரியார்னு ஒருத்தர் வரலன்னா தமிழ்நாடு கிடையாது. நம்மளும் வடநாடு மாதிரி இருந்திருப்போம். அப்படி நல்ல தலைவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். அவர்கள் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள். ஜெயலலிதா அம்மாவை பற்றி எவ்வளோ தான் சொன்னாலும் 69% பெண்களுக்கு ஒதுக்கீடு கொண்டு வந்தவங்க அவங்க தான். ஸோ இப்படி பல தலைவர்கள் நல்ல காரியங்களை செய்திருக்கலாம். பட் உன்னை இரட்சிக்கும்படியாக நித்திய ஜீவனை அளிக்கும்படியாக அடிக்கப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. That's why he is not the worldly leader, he is the heavenly leader. அவர் ஒரு உலக தலைவர் அல்ல, அவர் இரட்சகர். அவர் இரட்சகர். இது யாரும் நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் கொடுக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்து மறைந்தார்கள். நம்முடைய ஆண்டவர் அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார். உயிரோடு கூட எழும்பினார். பாவத்தில் இருந்து விடுதலையாக்க அவர் ஒருவர் மாத்திரமே முடியும். நல்ல கவனிங்க. அதனால தான் ஏசாயா 53 அவருடைய பாடுகளை பார்க்கிறோம். ஏசாயா 53 3வது வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். சிலுவை பாடுகளை அங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அவர் அசட்டை பண்ணப்பட்டார், அவர் புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் அவருக்கு நிறைந்திருந்தது, அவர் பாடு அனுபவித்தார், முகங்கள் அவருக்கு மறைக்கப்பட்டிருந்தன, அவர் அசட்டை பண்ணப்பட்டார். ஸ்டில் அதற்கு மத்தியிலும் உன் ரட்சிப்பையும் என் ரட்சிப்பையும் நோக்கி பார்க்கிறார். These are nothing, push away. Many times we are going through same pathway. சில நேரங்களில் புறக்கணிக்கப்படுறோம், சில நேரங்களில் அசட்டை பண்ணப்படுறோம், சில நேரம் துக்கம் வருது. Known people are hiding the face from us. Nothing. Push like Jesus. இயேசுவை போல. ஏனென்றால் என்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கு என்னோடு கூட இருக்கிறார். யார் வந்தா என்ன, யார் வராட்டா என்ன. Push away. God look at you. இந்த அசட்டை எனக்கு பெரிதல்ல தகப்பனே. பிதாவே, இந்த பாடு பெரிதல்ல, இந்த மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டாம். That's why he take everything on the cross and he said finished. That is the love of God. இந்த நாட்கள் அவருடைய அன்பை ருசி பார்க்கின்ற நாட்கள். ஒருவரும் கெட்டு போகாதபடி அவர் அன்பு கூர்ந்தபடியினால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நொறுக்கப்பட்டார். அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே
கூடாது என்கிற தரிசனத்தோடு கூட சபை இன்றைக்கு இருக்கிறதோ? நல்ல கவனி. The church is growing, mega churches, everything good. ஆனால் சபைக்கு ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்கின்ற தரிசனம் இருக்கிறதோ? நல்ல தலைவர்களுக்கு அப்படிப்பட்ட தரிசனம் இருந்தது. That's my picture. The ocean. How many of you know this? Look at the picture and tell me what is this. I know Jesus. Who's this? இது ஒரு மனுஷனுடைய தரிசனம். சபை எப்படி இருக்குங்கிறதுக்காக காமிக்கிறேன். How many of you know vision of the lost? இழந்து போனவர்களுடைய தரிசனம்னு ஒரு This is the vision of William Booth, the man who established the Salvation Army. After this vision, இந்த தரிசனத்தை தேவன் அவருக்கு காண்பித்த பிறகுதான் சால்வேஷன் ஆர்மி என்கிற சபை பிரிவு தொடங்குகிறது. என்ன? a dark and stormy ocean, கடும் நிறைந்த புயல் வீசுகின்ற ஒரு கடல். அதான் உலகம். அந்த கடல் முழுவதுமாக அமிழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜனங்கள், பாவத்திலே போராடி கொண்டிருக்கிறான் சினர்ஸ். அந்த கடல் முழுவதிலும் வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கிறான், பாவத்தில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறான். அதற்கு மத்தியிலே மிகப்பெரிய பாறை ஒன்று, there's a rock, that is Jesus Christ and his church. கண்மலை ஒன்று அந்த கடலுக்கு மத்தியிலே இருக்கிறது. அந்த கடல் கொந்தளிப்பிலே தப்பித்துக் கொள்வதற்கு அதுதான் அடைக்கலம். அந்த அடைக்கல பாறையிலே ஏற்கனவே வந்து சேர்ந்தவர்கள், they are the rescuers. இந்த கடலிலே கிடக்கின்றவர்களை தூக்கி எடுக்கக்கூடியவர்கள், தூக்கி எடுக்க கடமைப்பட்டவர்கள். ஆனால் புயல் வீசிக்கொண்டிருக்கிறது, ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன. பட் ரட்சிக்கப்பட்ட இந்த கிறிஸ்தவர்கள் அவர்களை குறித்து எந்த கரிசனையும் மற்றவர்களாய், எந்த தரிசனமும் மற்றவர்களாய், ஐயோ அழிந்து கொண்டிருக்கின்றவர்களை தூக்கி எடுக்க வேண்டுமே என்ற கரிசனம் இல்லாதவர்களாய், தங்களுடைய சுகம், they are looking after their own comfort, they are looking after their own singing and dancing. அவர்கள் மாத்திரம் பாடி, அவர்கள் மாத்திரம் கலிகூர்ந்து, they are looking at their security, அவர்களுடைய பாதுகாப்பை மாத்திரம் கருத்தில் கொண்டு இந்த அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காக ஒரு தரிசனமும் இல்லாதவர்களாய் சபை இருக்கிறதை பார்த்த பொழுது, William Booth push away that church. How many of you know that from the Salvation Army churches? I asked the people from the Salvation Army, you know what is this picture? Nobody knows. The church gone astray. The church lost the vision. So many people don't know. This is the picture of the William Booth. This is the vision of lost. Search it in Google. You will find it. People are telling he rejected and அதுக்கு பிறகுதான் அவர் சொன்னார், என்னடா ஞானசானம் பெற்றவர்கள் நீங்கள், அழிந்துக்கிட்டு இருக்க அவனை தூக்க முடியல, நீங்களாம் ஞானசானம் பெற்றவங்க, நீங்களாம் கிறிஸ்துவின் சாக்கிரமத்தை புசிக்கிறீங்க, எதுக்கு எல்லாமே வெளி வேஷம், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமா மேலே கரிசனம் இல்லாமல் நீங்கள் என்ன செஞ்சாலும் அது இல்லைன்னு சொல்லி தான் தன்னுடைய சொத்து அத்தனையும் விற்று போட்டு தென் தமிழகம் வந்து சேர்ந்தார். குமரி மாவட்டம் இன்றைக்கு எஜுகேஷனில் நிற்குதுன்னா வில்லியம் பூத்து தன்னுடைய தரிசனத்தினால் என்பதை அறிவாயோ? I can show many ministers of God like this. Just I'm showing the sample. Even the believers from the Salvation Army,
Don't know this is the vision of the William Booth. Because I told no, church is become interesting in entertainment. அழியும் ஜனத்தின் அழுகுரல், ஆண்டவரே என்னை ஒருக்காதோ, ஒருவரும் அழிந்து போகாதபடிக்கு உம்முடைய குமாரனை கல்வாரி சிலுவையிலே தந்தீரே. இந்த அடைக்கலத்திற்குள் மற்றவர்களை கொண்டு வருவதற்கு எண்ணத்தை இழந்தாய், நம்முடைய நேசகுமாரனை இழந்தாரே. வில்லியம் பூத் போன்ற தேவ மனிதர்கள் மேல் நாடுகளையும் தள்ளிவிட்டு இருள் நிறைந்த தேசங்களுக்கு கடந்து வந்து பாவத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை போன்றவர்களை தூக்கி எடுத்தார்களே. Do we have that vision today? தரிசனம் இன்றைக்கு சபைக்கு உண்டோ? ரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை அறிவாயோ? அதனால தான் எபிரேயர் 2:4 சொல்றாரு, வாசிக்கலாம். எபிரேயர் 2:4, அது விலையேற பெற்ற ரட்சிப்பு. வாசிப்போம். தம்முடைய சித்தத்தின்படி நரங்களினாலும் எவ்வளவு பெரிதான, அண்டர்லைன் தட், எவ்வளவு பெரிதான. உனக்கு ரட்சிப்பு வர்றதுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு? அடையாளங்கள், அற்புதங்கள், பலவிதமான பலத்த செய்கைகள், தேவ சித்தம், பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள், இத்தனையும் பகிர்ந்து உனக்கு ரட்சிப்பு உண்டாக்கப்பட்டது என்பதை அறிவாயோ? இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமே, ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? Jesus died on the cross and he purchased the salvation. அவர் மரித்து ரட்சிப்பை உண்டு பண்ணினார். பட் எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீர்கள்? ஒரு தகப்பனார் பெரிய வீட்டை கட்டினார், வசதியுள்ள ஒரு வீட்டை கட்டினார். அந்த வீட்டிலே தம்முடைய பிள்ளைகள் வந்து சேர்ந்து அங்கே இளைப்பாற வேண்டும் என்று கட்டினார். ஆனால் பிள்ளைகளோ வீட்டிற்குள் வர முடியாமல் உலகத்தில் இருக்கின்ற இன்பங்கள் வழியருகே நின்று கொண்டு அந்த வீட்டிற்குள் வரவில்லை என்றால் அத்தனை கோடிகளை செலுத்தி கட்டின வீட்டின் பயன் என்ன? ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு குடும்பம் வந்தாங்க, பெரிய வீடு கட்டியிருந்தாங்க. லீவுக்கு வந்தாங்க. நான் கேட்டேன், ஹவ் ஆர் யூ? எங்கே தங்கியிருக்கீங்க? நாங்கள் திருவனந்தபுரத்தில் ஹோட்டலில் தங்கியிருக்கோம். ஓ, உங்கள் பெரிய வீடு என்னாச்சு அப்படின்னு. அது பிரதர், பார்க்குறதுக்கு ஆள் இல்லையா, அதனால் குலவி, ஸ்பைடர்மேன்ஸ். ஆஹா, குலவிக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் இவ்வளோ பெரிய தொகை கொடுத்து வீடு கட்டப்பட்டதோ? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் த மணி ஸ்பெண்ட் தேர்? அதே போல தான் ரட்சிப்போம். இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய விலைக்கிரயம் செலுத்தி ரத்தம் சிந்தி அவர் ஜீவனை கொடுத்து ரட்சிப்பை ஈந்தார். உள்ளே வந்தாயோ? பழைய ஏற்பாட்டின் பிரச்சனை என்ன தெரியுமா? ரட்சிப்பின் சத்தம் கேட்ட பொழுது, சுவிசேஷத்தின் சத்தம் கேட்ட பொழுது ஒருத்தனும் உள்ள வரல. அதான் பிரச்சனை, அதான் பிரச்சனை. எரேமியா 8ஆம் அதிகாரத்தில் எரேமியாவின் புலம்பலை பார்க்கிறோம். 8:20 வாசிப்போம். எரேமியா 8:20 வாசித்து முடிக்கலாம். 8:20. அறுப்பு காலமும் சென்றது, கோடை காலமும் முடிந்தது. Is it the condition of the Israelitic church? இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபையின் காலமும் இதுவல்லோ. அறுப்பு காலம் சென்றது, எகிப்தின் அடிமைத்தனம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, பாபிலோனியாவின் அடிமைத்தனமும் முடிந்தது. ஆனால் என் ஜனமோ இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே. எத்தனை நூற்றாண்டுகள் திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டு, எத்தனை குட் ஃப்ரைடேஸ், எத்தனை ஈஸ்டர் சண்டேஸ், எத்தனை லெந்து காலங்கள் ரட்சிக்கப்பட்டாயோ? பாவத்தின் கொடூரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாயோ? நித்திய ஜீவனுக்கு நேராக, பரிசுத்தமாக்குதலின் பலனுக்கு நேராக பிரயாணம் செய்கிறாயோ? இல்லை என்றால் உலகம் பொழுதுபோக்கு என்கின்ற பார்வையிலே சென்று கொண்டிருக்கிறாயோ? இன்றைக்கும் இன்றைய கால தீர்க்கதரிசிகள் எரேமியாவை போல புலம்புவார்களோ?
அறுப்பு காலமும் சென்றது, கோடை காலமும் சென்றது, என் ஜனமோ பாவத்தின் அகோரத்தை பாதகத்தின் முடிவினை பாவத்தின் பாவி
இன்றைக்கு நான் திருப்புகிறேன். பரிசுத்தத்திற்கு நேராக என் வாழ்க்கையை திருப்புகிறேன். பாவத்திலிருந்து என் நேசர் எனக்காய் விடுதலை தந்தார். இப்பொழுது விடுதலையாக்கப்பட்டீர்கள். பரிசுத்தமாக்குதல் மாத்திரம் பலன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரத்தை உயர்த்தி அந்த வரியை மறுபடியும் நான் பாட போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட பாடும்படியாக உம்மை நேசிக்கின்றேன் நான்.